வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். எங்கே நம்முடைய பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிறார்களோ, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ, அவர்கள் நடுவில் இருக்கிறதான கர்த்தர், ஆமென், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னதான கர்த்தர் நம் நடுவில் இந்த காலவெளியில இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை, அவருடைய மகிமை குறைந்து போகவில்லை. அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் சொல்லுகிறதாவது வாசிக்கிறோம். அந்த தேவன் தான் இந்த காலவெளியில் கூட நம்மோடு இடைப்பட விரும்புகிறார். சிறிது நேரம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். எபேசியருக்கு எழுதினதான புத்தகம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதினதான புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். எபேசியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். The book of Ephesians chapter 4 verse 14 and 15. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சுரூபம் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலைவாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் மலர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆமென். ஸ்தோத்திரம். அதாவது இந்த காலவெளியில ஒரு ஆவிக்குரியதான முதிர்ச்சி அல்லது ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அல்லது கிறிஸ்துவ வளர்ச்சி, அதை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசித்ததான வசனத்துல நான் 15ஆம் வசனம் கடைசியில வாசிக்கும் போது, நாம் வளர்கிறவர்களாகும்படியாக அப்படி செய்தார். எப்படி செய்தார்? என்ன செய்தார்? நமக்கு 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். ஆமென். இந்த காரியம், அதாவது நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி பெறும்படியாய், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரும்படியாய், முதிர்ச்சி பெறும்படியாய் கர்த்தர் என்ன செய்தாரா? அளவுக்கு தக்கதாக நாம் பூரண புருஷராகும்படி. ஸ்திரீ என்று சொல்லவில்லை இங்க. ஏன்னா புருஷர்கள் தான் எல்லாவற்றிலும் ஒரு எப்படி சொல்றது, எழுந்து நிற்கக்கூடியவர்கள். பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், யுத்த களத்தில் ஆனாலும், எந்த விதமான அந்தகாரிகளில் ஆனாலும் அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள். பெண்களாகி நாம் சீக்கிரமாய் சோர்ந்து போய்விடுவோம், பயந்து போய்விடுவோம். அல்லேலூயா. ஆனா வேதத்துல வாசிக்கும் போது அநேக பெண்களை கூட கர்த்தர் எடுத்து வல்லமையா பயன்படுத்தி இருக்கார். ஆனா பொதுவாக நாம் சொல்லும்போது பெண்கள் அதாவது சீக்கிரமாய் சோர்ந்து போகக்கூடியவர்கள், பலவீனமான பாண்டம் உள்ளவர்கள். ஆனால் ஆண்கள், அதனால இங்க சொல்றார், நீங்கள் பூரண புருஷராகும்படி ஆண்களைப் போல நாம் தைரியமாக எழுந்து நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அப்படி செய்தார். 12ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? இந்த புருஷர்களாகுவது மட்டுமல்ல, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு விசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவது. இரண்டாவது என்ன ஆகணும்? ஒன்று வந்து பூரண புருஷர்களாக மாற வேண்டும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும். இந்த 3 காரியங்களை ஆகிறதுக்காக தான் ஒண்ணு நாம் என்ன செய்யணும்? வளர வேண்டும். இரண்டாவது பூரண புருஷராக வேண்டும். இரண்டாவது சபையானது என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தின் ஊழியத்துக்காக. இரண்டாவது சீர் பொருந்த வேண்டும். மூணாவது பக்தி விருத்தி அடைய வேண்டும். இது 3 காரியங்கள் ஆகணும்னு சொல்லிட்டா கிறிஸ்துவானவர் என்ன செய்தார்? சிலுவையில் அறியப்பட்டார், நேமங்களை கொடுத்தார். சபையில ஆண்டவர் இப்படிப்பட்டதான பாருங்க. அதுக்கு 12ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? சிலர் அப்போஸ்தலர்களாகவும், சிலர் தீர்க்கதரிசிகளாகவும், சிலர் சுவிசேஷகராகவும், சிலர் மேய்ப்பர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். சோ சபையிலேயே சபையானது பக்தி விருத்தி அடையும்படியாய் கர்த்தர் 5 விதமான ஊழியர்களை கர்த்தர் சபையில வைத்திருக்கிறார். அதை குறித்து இந்த காலம் நம்ம பார்க்க போறதில்லை. இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி, கிறிஸ்துவின் ஆவிக்கு ஏற்றபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் விரும்புகிறதான வளர்ச்சியில வளர்ந்து முதிர்ச்சி பெறுகிறவர்களா இருக்க வேண்டும். ஹalleluya. கரெக்டான ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அடைய வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார்.
செய்யணும்னா நம் குழந்தைகளா இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கக்கூடாது? குழந்தைகளா இருக்கக்கூடாது. குழந்தைகளை பத்தி நல்லா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. ஒண்ணே கபடம் இல்லாதது, அன்புள்ளது, பாசம் உள்ளது எல்லாம் கரெக்ட். ஆனா அதே நேரத்துல ரொம்ப அடம் பிடிக்கும் குழந்தை. ஆமா தானங்க? குடுக்கிற வரைக்கும் என்ன செய்யாது? குழந்தை அடங்காது. ஆமென். அது அடம் பிடிக்கும், கோபப்படும், எரிச்சல் படும். அந்த நாட்கள் எல்லாம் சொல்லுவாங்க குழந்தை தெய்வம் ஒண்ணு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஆமென். இன்னைக்கு சின்ன பிறந்த குழந்தை கூட கோபம் வருது, ரொம்ப அடம் பிடிக்குது, ரொம்ப எரிச்சல் கொள்ளுது. இப்படி அநேக காரியங்களை குழந்தைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன்? நீங்கள் குழந்தைகளா இருக்கக்கூடாது, ஒண்ணே வீக்கா இருக்கக்கூடாது, வளர்ச்சி இல்லாம இருக்கக்கூடாது, கோபப்படுறவங்களா இருக்கக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? அதுல எல்லாம் தாண்டி அதெல்லாம் மீறி முதிர்ச்சி அடைகிறவர்களா இருக்க வேண்டும். ஹalleluya. வெறும் புருஷர்களா இருக்கக்கூடாது, பூரண புருஷர்களா இருக்க வேண்டும். ஹalleluya. பூரணமான ஒரு புருஷராக, அதாவது எல்லாம் மெச்சூரான ஒருவராக. இந்த பிரச்சனை பரவாயில்ல, சாதிச்சிடலாம், பரவாயில்ல, அவங்க தெரியாத பேசிட்டாங்க, விடுங்க, மன்னிச்சிடலாம். அவங்க எப்படியோ கோபத்துல இருந்தாங்க போல இருக்குது, அவங்களுக்கு என்ன மன கஷ்டமோ என்னவோ சொல்லிட்டாங்க, பரவாயில்ல, மன்னிக்கலாம். இது எல்லாம் வந்து பூர்ண புருஷர்களுக்குள்ளதான ஒரு தகுதிகள். நம்ம என்ன செய்யறோம்? நிறைய நாட்கள் குழந்தை போல முறைக்கிறோம், குழந்தை போல கோபப்படுறோம், குழந்தை போல பேசுறோம். யார்கிட்ட பேசுறோம், எங்க பேசுறோம், எப்படி பேசுறோம், அதெல்லாம் ஒண்ணுமே நம்ம மனசுல வச்சுக்கிறது இல்ல. படபடன்னு பேசி முடிச்சிடறோம். பவுல் சொல்றாரு, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா முதலாவது நீங்க என்ன செய்யணும்? குழந்தைகளை போல இருக்கும். ஹalleluya. அதாவது அத மனுஷருடைய சூது வஞ்சகத்துக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினால அலைகிறது போல அடிப்பட்டு அலைகிறவர்களாய் இல்லாமல். ஆமென். இரண்டாவது என்ன வாசிக்கிறோம்? அன்புடைய சத்தியத்தை கைக்கொண்டு. இரண்டாவது என்ன வாசிக்கிறோம்? அதே வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? தந்திரம் மனுஷருடைய அதாவது நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணுமா? விசுவாசத்தை காட்ட வேண்டும். அதாவது மனுஷனுடைய சூது வஞ்சகத்திற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினால் அலைகிறது போல. அதாவது நிறைய நேரத்துல என்ன செய்யறோம்? காற்றில் அலைகிற அதாவது ஒரு செடிக்கு ஒப்பனையாக நாம் காணப்படுகிறோம். ஒரு ஸ்டேபிள் மைண்ட் கிடையாது, ஒரு நிரந்தரமான ஒரு எண்ணம் அந்த வாழ்க்கையில இல்ல. ஒரு காத்து, ஒரு செடி இருக்குதுன்னா காத்து இப்படி அடிச்சா அது இப்படி சாயம், இந்த பக்கம் அடிச்சா அது இப்படி சாயம். அப்படி இருக்க கூடாது. எந்த பக்கத்துல காத்து அடிச்சாலும் நான் ஒரு கிறிஸ்துவன், நான் ஒரு பரிசுத்தவான், நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, என்ன வந்தாலும் சரி நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் என்னுடைய பேச்சு, இதுதான் கர்த்தருடைய சித்தம், இதுதான் கர்த்தருடைய காரியம், இப்படிதான் நான் ஆண்டவருக்கு பிரியமா இருப்பேன், எந்த மனுஷனை நான் பிரியப்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நான் இங்கும் அங்கும் அலைகிறதான ஒரு செடிக்கு ஒப்பனையா இல்லாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் எடுக்கிற தீர்மானத்திலே நான் உறுதியா இருப்பேன் என்று சொல்லி இருப்போமானால் அதுதான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சியாக அது ஒரு காரணமாக காணப்படும். வாசிங்க. அதாவது யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ல இருந்து 8 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் எந்த காரியத்தையும் சந்தேகப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறிவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவன் அவன் கொடுப்பான். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். கேட்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தோட கேட்க வேண்டும். சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆமென். கடல் அலைய கூட பாத்தீங்களா? காற்று எப்படி வீசுது அப்படிதான் போகும். இன்னைக்கு அப்படிதான் மனுஷனோட வாழ்க்கை காணப்படுகிறது. மனுஷன் இருந்துட்டா பரவாயில்ல, ஒரு கர்த்தருடைய பிள்ளை இருக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளை காற்று வீசுகிற எல்லா பக்கத்துல சாயக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை ஸ்டேபிளா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளை உறுதியா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை கர்த்தரால் எடுத்ததான தீர்மானத்துல உறுதியா இருக்க வேணும். கர்த்தரை பின்பற்றினால் நான் அவரை பின்பற்றுவேன் சொல்றாரு இல்லைங்களா? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க, பாகா தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க. ரெண்டுத்துல இல்லாம ஏன் குந்தி நடந்துக்கிறீங்க? யோசுவா கேக்குறது போல காவியானவர் நம்ம இடத்துல அதான் சொல்றாரு, ஒண்ணே அப்படின்னா அப்படி இருங்க, இப்படின்னா இப்படி இருங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளையான கடைசி வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையை காத்துக்கொள். இல்லன்னா
இதுலயும் அதுல இல்லாம ரெண்டுத்துல இல்லாம அலைப்பட்டு போகிற ஒரு செடிக்கு மரத்துக்கு ஒப்பனையா இருக்க வேண்டாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்தில் எதையாகில பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. சந்தேகம் உள்ளவன் கர்த்தரிடத்தில் எதையாகில பெறலாம் என அவன் நினைக்கவே வேண்டாம். அவன் நினைச்சாலும் அது நடக்காது. அல்லேலூயா. அந்த இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். அல்லேலூயா. சோ ரெண்டு மனசா இருந்தா நம்ம வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? உறுதியான விசுவாசத்திலே நாம் காணப்பட வேண்டும். அந்த எந்த வித சந்தேகப்படாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது நம்ம என்ன வாசிக்கிறோம் சொன்னா அதே 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதம் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல. இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்னா இந்த வசனத்துல காற்றினால் அலைகிற போல அடிபட்டு அலைகிறவர்களா இராமல் அப்படி சொல்றாரு. இன்னொன்னு என்னன்னா தந்திரம் உள்ளதான உபதேசத்தை கேட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. ஆமென். பிசாசு தந்திரமா தான் பேசுவான். பிசாசு தந்திரமா தான் செய்வான். நம்ம பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது, கரெக்டா தான் இருக்கு, இப்படிதான் இருக்கு, இன்னும் அப்படியே நமக்கு தோன்ற மாதிரி பிசாசு தந்திரமான காரியங்களை கொண்டு வருவான். நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நமக்கு எல்லாருக்கும் ஆவியை பகுத்தறிகிற அறிவை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். டிசர்ன் பண்ணுகிற ஒரு ஆவியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது பேசுகிறது கர்த்தர்தானா? இது பேசுகிறது பிசாசுடைய கிரியையா? இது அஸ்தாவி பேசுறானா? அது யார் மூலமா வந்தாலும் சரி, பேசுகிறது யார் என்று நாம் அறிந்து கொள்ள ஞானத்தையும் கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா பகுத்தறிகிற அறிவை உடையவர்களா இருக்க வேண்டும். அடுத்து நம்ம என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரால் நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென். அதாவது யோவான்ல வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரம் 32ல இருந்து வாசிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். பாருங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்றார். அவர்கள் அவருக்கு குறைவிட்டுமார்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று எப்படி சொல்கிறீர்கள் என்றார். சரிங்க. இயேசு அவர்கள் பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனோ பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். நீ யாரா இரு, நீ பாவம் செய்வாயானால் நீ ஆபிரகாமின் பிள்ளையா இருந்தா கூட சரி, சொல்றவன் தான். நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், எப்படி நாங்க விடுதலையாக்கப்பட ஆல்ரெடி நாங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமேன்றாங்க. ஆனா ஆவியானவர் சொல்றார், இங்க வாமான்னு சொல்றார், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். 36ஆம் வசனம் ஆகியால் நம்மை விடுதலையாக்கினார் மெய்யாகவே. 15ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? யோவான் 15ஆம் அதிகாரத்துல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இது எதை காட்டுகிறது என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வேரூன்றி நிற்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே அதாவது நாட்டப்பட்டவர்களாக எந்த சந்தர்ப்பத்திலும் அசையாத பிள்ளைகளாக நாம் காண வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நாட்டப்பட்டவர்களாக இருப்போமானால் நிச்சயமாய் நாம் அசைக்கப்பட மாட்டோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம், வாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கிறது. நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாய் இருக்கணும்னு சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வேண்டுமா? நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா? நாம் எப்படி இருக்கிற பக்தி விருத்தி அடைய வேண்டுமா? வளர்ச்சி அடைஞ்ச ஒரு முதிர்ச்சியை நாம் பெற வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள்ளே நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். வேரூன்றி நிற்கிற நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். வேறு கொஞ்சம் மேலோட்டமா இருந்தால் காத்து அடிக்கும் போது மழை வரும்போது சீக்கிரமா அந்த மரம் சாஞ்சிடும். ஆமென், ஆமென். ஆனா அந்த வேர் எப்போ பூமிக்குள்ள எவ்வளவு ஆழமா போதோ, ஆமென், பூமிக்குள்ள எவ்வளவு ஆழமா அந்த வேர் போயிருக்கோ அவ்வளோ அதிகமா அந்த மரம் நிற்கும். ஆமென். அடியில மேலோட்டமா இருக்கிற மரம் சீக்கிரமா சாஞ்சிடும். ஆனா வேர் அடியில போய்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பிற்குள்ள நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவுடைய ஆவிக்குள்ள வாழ்க்கையில நாம் வேரூன்றி போய்கொண்டே இருக்க வேண்டும். மேல நமக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கலாம். மேல நம்ம எல்லாம்
எல்லாம் சும்மா சாதாரணமானவங்க மாதிரி இருக்கலாம். மேல பார்க்கும்போது ஓ இவங்க தானா, ஆனா நாம் சாதாரணமானவர்கள் அல்லவே அல்ல. எப்ப கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வேறுண்டி நாட்டப்பட்டிருக்கிறோமோ நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்தம் இதெல்லாம் வந்து மேலோட்டமாய் தெரியாது. மேல பார்க்கறவங்க எல்லாம் நம்ம முகத்தை தான் பார்க்குவாங்க. நான் கர்த்தரோட கூட உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறது. சோ நம்முடைய ஜெபம் ஆழமாய் செல்ல வேண்டும். நம்முடைய உபவாசம் ஆழமாய் செல்ல வேண்டும். நம்முடைய பரிசுத்தம் ஆழமாய் செல்ல வேண்டும். நம்முடைய ஒப்பு கொடுத்தல் ஆழமாய் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இது எல்லாம் வெளியே தெரியவே தெரியாது. தெரியுமா? தெரியவே தெரியாது. பார்க்கும்போது ஐயோ எல்லாம் பழக்க புடவை கட்டுறாங்க, என்ன துணி போட்டுலாம், இதுதான் மனுஷன் பார்க்குவான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட இததான் பாக்குறாங்க. ஆனா அதை கர்த்தர் பார்ப்பதல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை உன்னுடையதானே. எல்லாம் நல்ல சபைக்கு நல்லா வரணும். கர்த்தர் யாரையும் கம்மியா வைக்கல. யாரையாவது கர்த்தர் கம்மியா வச்சுட்டு இருக்காரா? இல்லவே இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்காரு. சிலர் சொல்லுவாங்க சர்ச்சுக்கு தான் பரவாயில்ல, சர்ச்சுக்கு தான் நல்லா வரணும், சர்ச்சுக்கு தான் கல்யாணத்துக்கு போற மாதிரி வரணும். ஹல்லேலூயா. ஏன்னா உன்னதமான தேவனை மகிமைப்படுத்தும்படியா நம்ம எல்லாரும் கூடுகிறோம். ஹல்லேலூயா. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை ஆராதிக்கும்படியாய் வருகிறோம். என் ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்ம எல்லாம் கேவலமானவர்களா வரக்கூடாது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதத்தை கேட்டார் போல நம் தேவனை வந்து ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா உன்னுடைய வேறு எங்க இருக்கணும் தெரியுமா? ஆழமாய் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. உன் வேறு எவ்வளவு அதிகமாய் ஆழமாய் செல்லுகிறதோ, உன் ஜெபம் எவ்வளவு ஆழமாய் செல்லுகிறதோ, உன்னுடைய ஒப்பு கொடுத்தல் எவ்வளவு ஆழமாய் செல்லுகிறதோ, உன்னுடையதான வேண்டுதல் எவ்வளவு ஆழமாய் செல்லுகிறதோ, அதை கேட்டார் போல பலனளிப்பார். அதை கேட்டார் போல வெளிரங்கமாய் பலனளிப்பார். மக்களே வாசிக்கிறீங்களா? நீங்க ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் உபாசிக்கும் போது என்ன செய்யணுமா? அதுல பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்க பிதாவை நோக்கி வேண்டிக்கொள். அப்பொழுது வெளிரங்கமாய் கர்த்தர் பலனளிப்பார். ஹல்லேலூயா. வெளிரங்கமாய் பலன் நமக்கு வர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆழமாய் செல்ல வேண்டும். அதுதான் வேரூன்றி நிற்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? சத்தியத்திலே நிலைக்கிறவர்களா இருக்க வேண்டும். சத்தியத்திலே வேரூன்றி நிற்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். சும்மா சும்மா இல்ல. இதான் சத்தியம்னா இதான் சத்தியம். சத்தியத்துக்கு மாறானது எதுவுமே கிடையாது. வேதத்துல இப்படி சொல்லி இருக்குன்னா சொல்லி இருக்கு. இது பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓ பரவாயில்ல, ஆண்டவரே நினைச்சுக்க மாட்டாரு, அவங்களே கிடையாது. இதெல்லாம் கிடையவே கிடையாது வேதத்துல. இப்படின்னா இப்படிதான். ஆவியோடு உண்மையோட கர்த்தரை தொழுது கொள்ளணும், அப்படின்னா தொழுது கொள்ளணும். அதுக்கு ஒரு மாற்று இன்னொரு வியாக்கியானம் கிடையவே கிடையாது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும், அப்படிதான் தொழுது கொள்ள வேண்டும். 10ல ஒரு பாக தசமம் கொடுனா அப்படிதான் கொடுக்கணும். அதுக்கு மாற்று கிடையாது. ஆவியோடு உண்மையோட கர்த்தரை தொழுது அப்படிதான். ஆமென். விசுவாசத்திலே நிலைத்திருக்கணும், அப்படிதான் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். விசுவாசம் இல்லாத கிரியையெல்லாம் எப்படி இருக்கும்? செத்ததா. கரெக்ட், அவ்வளவுதான். அதுக்கு வேற அதாவது டிஸ்கிரிப்ஷனோ வேற மீனிங்ஸ் கிடையவே கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு நம் கிறிஸ்துவுக்குள்ள வேரூன்றி நிறுத்தப்பட்டவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய வேறு எவ்வளவு ஆழமாய் கற்றுக்குள்ள போதும். காலையில சபைக்கு வந்த உடனே தம்பி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. லாசருக்கு ஒண்ணுமே கிடையாது, மேல பார்க்கும்போது எதுவுமே கிடையாது. ஆனா உள்ளுக்குள்ள தன்னோட ஆத்துமாவுக்குள்ள வேரூன்றி நாட்டப்பட்டவர்களாய் காணப்பட்டார். அந்தரங்கத்தினோட ஜெபம் அதிகமா இருந்தது. நான் நினைக்கிறேன் 24 மணி நேரம் என் ஆண்டவரை நோக்கி பேசிக் கொண்டிருந்திருப்பான். ஏன்னா அவன் பேசுறதுக்கு யாருமே கிடையாது. அவன்கிட்ட உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. உனக்கு ஒரே ஒண்ணு தெரியும், என் ஆண்டவரோடு பேச வேண்டும், என் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஏனோக்கி பார்க்கிறோம், அவன் தேவனோட சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏன்னா அவனுடைய ஆழமான அவனுடைய வேர் கிறிஸ்துவுக்குள்ள அவ்வளவாக நாட்டப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவழியில நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி வரணும்னா நாம் கர்த்தரால் நாட்டப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னுமாக நாம் வாசிக்கிறோம். வாசிங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிடைக்கிறீங்களா? நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும்
எப்படி இருக்க வேண்டும்? சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அதாவது எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, அந்த 14ஆம் வசனத்துல அன்புடன் 15ஆம் வசனம், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். நாவிக்கிற வாழ்க்கையில வளர்ச்சி வேணும்னா நாம் சத்தியத்தை கைக்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும்னா சத்திய வசனத்தை நிதானமாக ஆமென். சத்திய வசனம், இந்த வசனம் எல்லாம் சத்திய வசனம், வேதத்துல சொல்லப்பட்டதெல்லாம் உண்மையான வசனம், சத்தியமுள்ள வார்த்தைகள். ஆண்டவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன். இந்த வார்த்தை, அந்த சத்தியம் தான் இந்த வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இங்க என்ன வாசிக்கிற 14ஆம் வசனத்துல யோவான் 1:14, அந்த வார்த்தை மாமிசமாகி, எங்க முதல்ல வார்த்தை இருந்ததோ அந்த வார்த்தை தான் மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப அந்த சத்தியம் தான் இன்னைக்கு நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு ஆண்டவர் 3 வருஷத்து உலகத்துல சஞ்சரிக்கும் போது அவர் மனுஷனாக நம்மை போல அவர் உலாவிக் கொண்டிருந்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்திருந்தார். இன்னைக்கு அவர் இல்ல, அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதற்கு பதிலாக இந்த சத்திய வேதத்தை நம்முடைய கரத்துல கொடுத்தார். ஹalleluya. இங்க சொல்லப்பட்டதெல்லாம் சத்தியம், உண்மை, இதுக்கு மாறானது எதுவும் கிடையாது. சோ நம்ம என்ன செய்யணும்? வேதத்துல இப்படி சொல்லி இருக்குன்னா அப்படி சொல்லி இருக்கு, கரெக்ட், அவ்வளவுதான். இந்த சத்தியத்துக்கு எந்த மாற்றமும் கொண்டு வரக்கூடாது. இந்த சத்தியத்துக்கு எந்த விதமான வேறுதலோ வேற ஒரு மீனிங்கோ கொண்டு வரவே கூடாது. இது சொன்னதுதான். ஹalleluya. இன்னும் வாசிங்க, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஹalleluya. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூலம் உபதேசங்களையும் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களாக இருந்தீர்கள். ஆமென். என்ன சொல்றாரு? நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் 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 நிறைய நேரத்துல ஆசைப்படுறோம். ஆனா இங்க எபிரேயருக்கு எழுதும்போது பவுல் என்ன சொல்றாரு? காலத்தை பார்த்தா நீங்க எல்லாரும் என்ன செய்ய, எப்படி இருக்க வேண்டிய போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களை மூல உபதேசங்களையும் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருந்தது. என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் போதிக்க வேண்டியவர்கள், நம்ம எல்லாரும் போதிக்க வேண்டியவர்கள். ஆனா உங்களை பார்த்து எப்படி இருக்கு தெரியுமா? மீண்டுமா ரட்சிப்பை குறிச்சோம், மூல உபதேசம் ரட்சிப்பை குறிச்சோம், விசுவாசத்தை குறிச்சோம், கர்த்தருடைய பாடுமன்றங்களை குறிச்சோம், இன்னும் ஞானஸ்தானத்தை குறிச்சோம், 2ஆம் வருகை குறித்து நான் திருப்பி உங்களோட பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேனே அப்படின்னு பவுல் தரிசனப்படுறாரு, துக்கப்படுறாரு. ஏன் அப்படின்னா நம்ம என்ன செய்துட்டோம்? மீண்டும் அந்த பழைய இடத்துக்கு போய் உட்காந்துக்கணும். ஆவிக்குரிய வளர்ச்சி இல்ல, விசுவாசம் இல்ல, நம்பிக்கை இல்ல, ஜெபம் இல்ல, உபவாசம் இல்ல, கர்த்தருக்காக வாழ்ந்த வைராக்கியம் இல்ல, எதுவுமே இல்லாம இந்த பழைய இடத்துல போய் உட்காந்துக்கணும். அவர் மீண்டுமா இப்படி உங்களுக்கு போதிக்க வேண்டியதாயிற்றேன்னு சொல்லி அப்புறம் என்ன சொல்றாரு? நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். ஒரு காலத்துல பலமான ஆகாரத்தை உண்டு தான் அப்படியே வந்தோம். ஆனா இப்ப என்ன ஆயிட்டோம்னா மீண்டும் பாலை உண்ணத்தக்கவர்களாக. இப்ப இன்னைக்கு சத்தியத்தை கேட்டா நமக்கு ஜீரணமே ஆகுது இல்ல, நல்ல புஷ்டியான ஆகாரத்தை உண்ணுகிற ஒரு நிலைமையில நம்ம இல்ல. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்துல உபவாசத்தை கண்ணீரோடு ஜெபிக்கிற நிலைமையில நம்ம இல்ல. ஒரு காலத்துல இருந்தோம், கணக்கில்லாம உபவாசித்த தேவ சமூகத்துல காத்திருந்த தரிசனங்களை வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டோம். ஆனா வர 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 பாலை உண்ணத்தக்கவர்களாக ஆனீர்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் தரிசனப்படுறாரு. இன்னைக்கு அந்த ஜீர்ணாகாத, அதாவது சீக்கிரமா ஜீர்ணம். இன்னைக்கு எல்லாருக்கும் என்னன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னோடு இருப்பார், கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், உன் குடும்பத்தை உன்னை வாழாக்காம தலாக்குவார்னு சொன்னா எல்லாருக்கும் உட்கார்ந்து கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, ரியலா கர்த்தர் என்னோட பேசினார். ஆனா நீ வளர்னாப்பா, நீ புஷ்டியான ஆகாரத்தை உண்டு, நீ வளரு, நீ புருஷனா நில்லுன்னு சொன்னா அது இஷ்டம். எப்ப ஆண்டவரே இந்த புஷ்டியான ஆகாரத்தை சாப்பிடுறது எங்களுக்கு பலனே இல்ல ஆண்டவரே, இந்த நிலைமைக்கு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே,
நாம் புருஷர்களாக மாற வேண்டும். நாம் பலமான ஆகாரத்தை உட்கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வாசிங்க இப்போ எபேசியர் 4 அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4 அதிகாரம் 15 வசனம். தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆமென். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிற பிள்ளைகளா இருக்கணும். ஆமென். தலையாகிய கிறிஸ்து, அந்த தலையார் கிறிஸ்து. அந்த தலை எப்படி இருக்கிறாரோ அதே போல நாம் வளர வேண்டும். ஆமென். தலை இருக்கட்டும், நான் வாழ்த்தானே, நான் வாழ்த்தான் ஆளெல்லாம் ஆட்டவே முடியாது. அந்த தலை எந்த அளவுக்கு இருக்கு, அந்த பரிசுத்த, அந்த மகிமை, அந்த உன்னதமான ஒரு தாழ்மை, அந்த அன்பு, அந்த கொடுக்கருடைய சுபாவம், பொறுத்து கொள்ளுகிற சுபாவம், வாய் திறக்காமல் இருக்கிற சுபாவம், அந்த சுபாவத்துக்குள்ளே நாம் வளரணும் என்று விரும்புகிறார். சொல்றாரு, என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் வளர வேண்டும். வளர்ந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். ரோமர் 15 அதிகாரம் 14 வசனம். ரோமர் 15 அதிகாரம் 14 வசனம். என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தில் நிறைந்தவர்களும் சகல அறிவிலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். என்ன சொல்றாரு? அதாவது நாம் உண்மையே அன்பினால பேச நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்? பழகி கொள்ள வேண்டும். வாசிங்க மீண்டும் அந்த வசனத்தை. ரோமர் 15:14. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தில் நிறைந்தவர்களாயும் சகல அறிவிலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். இந்த நிச்சயம் நமக்குள்ள வர வேண்டும். அன்பினால ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவருக்கொருவர் அனுசரித்து, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, தாழ்மையில அன்பில நிறைந்தவர்களை நம்ம நடக்கும் போது மட்டும்தான் தாவீது வாழ்க்கையில வளர்ச்சி வர முடியும். அல்லேலூயா. கொலோசியர் 3 அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. கொலோசியர் 3 அதிகாரம் 14 வசனம். கொலோசியர் 3 அதிகாரம் 14 வசனம் 16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டுமானால் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள ஞானத்தோட பரிபூர்ணமாக வாசமா இருப்பதாக. கிறிஸ்துவனுடைய வசனம் நமக்குள்ள வாசமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி புத்தி சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். எப்ப நம்ம, அதாவது புத்தி சொல்லணும்னு சொன்னோம்னே ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு புத்தி சொல்ற மாதிரி இல்ல, டீச் பண்ற மாதிரி இல்ல, அன்பினாலே நாம் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அடுத்து என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா 1 பேதுரு 2 அதிகாரம், எபேசியர் 4 அதிகாரம் 15 வசனத்துல வாசிக்கிறோம். நாம் என்ன செய்யணுமா? வளருகிறவர்களாயும் இருக்கும்படியாய். ஸ்தோத்திரம். வாசிங்க 1 பேதுரு 2 அதிகாரம் 2-3 வசனம். 1 பேதுரு 2 அதிகாரம் 2-3 வசனம். சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருக்கிறது. என்ன செய்யணுமா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். ஒரு முதிர்ச்சி அடையணும்னு சொன்னா இங்க சொல்லப்பட்டதான துர்க்குணமும் கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு
இல்ல நமக்கு நல்லதான் தெரியும், அந்த வசந்த நிறைய வாட்டி கேட்டுப்போம், ஆனா கை கொள்ளுகிறது இல்லை. ஆண்டவர் அதைத்தான் நம்மளை குறித்து யோசனைப்படுறாரு. நம் கை கொள்ள வேண்டும். ஒழித்து விட்டு ஒழிக்கிறதே இல்லை. நம்ம எல்லாரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி தான் காட்டிக்கிறோம், ஆனா இதெல்லாம் ஒழித்து விட்டு நாம் வளரும்படி, நாம் வளர்ந்தா என்ன செய்யணும்? புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய ஞான கலக்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான ஞான பால். புதிதாய் பிறந்த அந்த புதுசா பிறந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமென். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்குள்ள நாம் வர வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்துக்குள்ள நாம் வர வேண்டும். சோ எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு புதிதாய் பிறந்ததான ஒரு குழந்தை போல ஞான பாலாகிய இந்த வசனத்தின் மேல் நாம் வாஞ்சியா இருக்க வேண்டும். ஞான பாலாகிய தேவ பிரசன்னத்தின் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும். ஞான பாலாகிய அபிஷேகத்திலே நாம் வாஞ்சியா இருக்க வேண்டும். செபத்திலே வாஞ்சியா இருக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமையிலே நாம் வாஞ்சியா இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியும். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம வாசிக்கிறோம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் இனி குழந்தைகளாயிராமல், அந்த வசனமா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் விசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சரீர வளர்ச்சி உண்டாக்குறது. அதே போலதான் ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்குள்ள வரணும்னா நம்ம எல்லாரோட நல் மனசாட்சியா இருக்க வேண்டும். எல்லாரோட அன்பா இருக்கணும். எல்லாரோட தாழ்மையா இருக்கணும். எல்லாரோட நாம் விட்டு கொடுக்கிறவர்களா இருக்கணும். எல்லாரோட கூட நாம் பொறுமை உள்ளவர்களா இருக்கணும். எல்லாரோட சமாதானமா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளரும்படி கர்த்தர் செய்வார். நம் வளராத பிள்ளைகளா இருக்கக்கூடாது. பவுல் ரொம்ப துக்கப்பட்டு எழுதுறாரு. திருப்பி உங்களுக்கு நான் போதிக்க வேண்டியதாயிடுச்சு. நீங்க ஏன் இன்னும் வளராத, அதாவது சின்ன குழந்தைகள் கூட இருக்கீங்களே, இன்னும் நீங்க பாலை உண்ணுகிறவர்களா இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி அவ்வளவு துக்கப்படுறாரு. நம்முடைய வாழ்க்கை அப்படி அல்ல. இன்னைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து துக்கப்படுகிற தேவனா இருக்கிறார். நாம் வளர வேண்டும். வாஞ்சில வளரணும். ஜெபத்துல வளரணும். கூட்டமா சீக்கிரம் போனோன்ற ஒரு வாஞ்சை நமக்குள்ள வரணும். ஐயோ எனக்கு முன்ன ஆவியானவர் காத்திருப்பாரே என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். அது நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும். ஏன்னா இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னா 10:30 மணிக்கு உபவாசம் ஜெபம்னா ஆவியானவர் 10:30 மணிக்கு முன்னாலே வந்து. அது எத்தனை பேர் ரியலைஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நானும் சில ஆராதனைக்கு சமையலாம் செஞ்சுட்டு சமைக்கலாம் செஞ்சுட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு, தப்புதான். ஆனா முடியாத சூழ்நிலை. அதுக்காக எப்பவுமே அதை நாம் கை கொள்ளக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு தேவ சமூகத்துல வரணும். கர்த்தர் நமக்காக வந்து காக்க கூடாது. நம்ம ஆண்டுக்காக வந்து காத்திருக்கணும். நம்ம தேவ சமூகத்துல வந்து இருக்கணும். ஹல்லேலூயா. புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். கர்த்தர் பிள்ளைகளே, நம்ம வாஞ்சை நமக்குள்ள வரணும். அந்த ஆர்வம் நமக்குள்ள வளரணும். நம்ம எல்லாரும் வளரணும். நம்ம எல்லாரும் முதிர்ச்சி அடையணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மெச்சூரிட்டிக்கு வரணும். ஒரு பெண்ணானாலும் ஆனாலும் அவர்கள் வளர்ச்சி, அதாவது முதிர்ச்சி அடைவதற்கு ஒரு சர்டன் ஏஜ் இருக்கு. ஆமென். வயசுக்கு வந்துட்டாங்க, போய் இது ஆயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கு அந்த முதிர்ச்சி வரும்போது ஏன் ஆவிக்கிற வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சி நமக்குள்ள வரக்கூடாது? இன்னும் நம்ம குழந்தைய போல, இன்னும் நம்ம என்ன புதுசா ரட்சிக்கப்பட்டவங்க போல நம்ம நடந்துக்கிறோமே, ஏன் அதை விட்டு ஒழித்து கிறிஸ்துக்குள்ளாக நாம் வளர்ந்து குழந்தைக்குடைய சுபாவங்கள் எல்லாம் விட்டு ஹல்லேலூயா விசுவாசத்துல சந்தேகப்படாமல் விசுவாசத்துல வளர்க்கிறவர்களாயும் கர்த்தருக்குள்ள வேறொன்று இருக்கிறவர்களாயும் எல்லா சத்தியத்தை மட்டும் கை கொண்டு தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் விட்டு ஒழித்து அன்பிலே ஒருவருக்கு ஒருவர் நாம் சமாதானம் இருக்க கர்த்தர் நமக்கு இருக்க செய்யட்டும். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வளர்கிற பிள்ளைகளாக ஒரு நாள் நான் பிறந்தேன். இன்னைக்கு எப்படி இருக்கேன்? சில என்ன கேட்டா சொல்லுவாங்க, சிஸ்டர் எப்படி இருக்கேன்? எப்படியோ இருக்கேன். பிரதர் எப்படி இருக்கீங்க? பிரதர் நல்லா இருக்கீங்களா? எப்படியோ இருக்கிற பாருங்க சிஸ்டர். அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் பேச வேண்டியது. நல்லா இருக்காங்க சிஸ்டர், கர்த்தர் நல்லா வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. சொல்லலாம். ஆமென். இந்த பாரு எப்படிங்கிற அப்படின்வாங்க. கொஞ்சம் ஒரு ரொம்ப கீழ்த்தரமா பேசுங்களா? அப்படி அல்ல நம்முடைய வாழ்க்கை. அது வளர்ச்சியை காட்டுகிறது இல்ல. நம் வளர்ந்த பிள்ளைகள், செபத்துல வளர்ந்த பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்த பிள்ளைகள்
நாம் இருக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நாம் வளரணும். பவுல் அப்போஸ்தலனே இவ்வளவு துக்கப்படுறாருன்னா இன்னைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து எவ்வளவு துக்கப்படுவார். சின்ன சின்னதுக்கெல்லாம் சோர்ந்து போறோமே, சின்ன சின்னதுக்கெல்லாம் நாம் உரைக்கிறோமே, சின்ன சின்னதுக்கெல்லாம் வேதனைப்படுத்துறோமே. அப்ப நம்மளோட வளர்ச்சி எங்க இருக்கு? எங்க இருக்கு நம்முடைய வளர்ச்சி? சில நேரத்துல எனக்கு எல்லாம் தெரியும், நான் சாதிச்சிருவேன், நான் பண்ணிடுவேன், இதை முடிச்சிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், சுயமான சில காரியங்களை செய்கிறோமே, தீர்மானங்களை எடுக்கிறோமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் விட்டு ஒழித்து, எல்லாம் விட்டு ஒழித்து புதிதாக பிறந்த குழந்தைகளை போல ஞான பாலாக தேவனுடைய பிரசன்னத்தின் மேல் வாஞ்சியா, வசனத்தை சத்தியத்தை சத்தியமாய் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு வேற ஒரு அது மீனிங் கிடையவே கிடையாது, டிஸ்கிரிப்ஷன் கிடையவே கிடையாது. சத்தியம் சத்தியம் தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அதுக்கு மாறானது எதுவுமே கிடையாது. இந்த சத்திய வசனத்தை கை கொண்டு கர்த்தருக்குள்ளே வேரூன்றி நிற்க பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமை ரட்சகா, அந்த நல்ல காலவேளைக்கு நன்றி ராஜா. இந்த கருத்துரைகளை ஒரு முறை கூட தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நாங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஊழியத்தில் இருக்கிறவர்கள். ஆனாலும் இன்னும் நாங்க நீர் விரும்புகிறபடி நாங்க வளரல கர்த்தாவே, முதிர்ச்சி அடையல கர்த்தாவே. அப்பா, எங்களை ஒரு முறை கூட மன்னியும். வசனத்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளே வளரும்படி கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, கிறிஸ்துவுக்குள்ள வேறொன்று நிற்கும்படி உதவி செய்யும். இந்த குழந்தைகளை போல கர்த்தாவே வேண்டாத காரியங்களை பிடித்துக் கொண்டு அடம் முடிச்சுட்டு இருப்போம் ஆண்டவரே. அதையெல்லாம் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. புதிய ஆசீர்வாதங்களினாலும் புதிய நன்மைகளினாலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வல்லமையினாலும் மகிமையினாலும் நிரப்பப்பட்டு வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் சுவாமி. வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெளிவினமாய் இருப்பார்கள் என்றால் அவளை தொட்டி கட்ட விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்திலே பூர்ண விடுதலை உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. சுகம் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி நீர் கொடுப்பீராக. ஹalleluya ஹalleluya. இன்னும் நான் அதே ஜெபம் பண்ணேன், அதே பாட்டு அப்படியே நான் என்னவோ கடமைக்காக வாழ்கிற பிள்ளைகளா இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில வளர்ச்சியை காணும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. முற்றிலும் அன்பின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சின்ன பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.